மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் இப்போ ஒவ்வொரு மாதமும் நாம் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி இந்த பார்க்க போகிறது மார்கழி மாத பலன்கள். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி 1ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது. நம்ம பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி ஆவேன்னு எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பிறப்பு அப்படின்றது தனுர் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தனுர் மாத பிறப்பு அப்படின்றது மிக மிக விசேஷமான மாதமா அப்படின்னாக்க விசேஷமான மாதம்னே சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதே போல் என்னென்ன கோல்சாரம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நமக்கு மார்கழி மாதம் பிறக்கிறது 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலகட்டங்களில் அனைத்து விதமான ஆலயங்கள்லையும் முக்கியமாக பார்த்தோம்னாக்க பெருமாள் கோயிலில் பொறுத்தளவுக்கு தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த மார்கழி 1. தொடர்ந்து இந்த மார்கழி ஃபுல்லாகவே பஜனைகள் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள். இதுக்கு அடுத்தது 18ஆம் தேதி 12/2023 ஒரு முக்கியமான விசேஷ தினம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க எம்பெருமான் விநாயக பெருமானை பொறுத்தளவுக்கு விநாயக பெருமானை அதிகமாக வணங்கக்கூடியவங்க நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவங்க. நகரத்தார் சமூகத்தை பொறுத்தளவுக்கு 94 வகையான நகரத்தார் இருக்கிறாங்க. அந்த 94 வகையான நகரத்தார்களுக்கும் உண்டானது அப்படின்றது நகரத்தாருடைய பிள்ளையார் நோன்பு அப்படின்றது அவங்க கடைப்பிடிக்கக்கூடியவங்க. காலங்காலமாக இந்த பிள்ளையார் நோன்பு கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 26/12 பௌர்ணமி வருது. இதில் என்ன ஒரு விசேஷம் இந்த பௌர்ணமியில் அப்படின்னாக்க மார்க்கண்டேயர் பிறந்த ஜெயந்தி, மார்க்கண்டேயருடைய ஜெயந்தி அன்னைக்கு தான் ஆரம்பமாகுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க மிக மிக விசேஷமான தினம் அப்படின்றது சிவபெருமான் ஆருத்ரா தரிசனம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்றது 27/12/2023. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேரளம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கடவுள் பூமி அப்படிம்போம். அந்த கடவுள் பூமியை ஸ்தாபித்தது எம்பெருமான் ஸ்ரீ பரசுராமர். அவர் அவதரித்த நாள் அதுதான் கேரளம் ஸ்தாபமான நாள். அந்த நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 28/12/2023 வியாழக்கிழமை ஸ்ரீ பரசுராமர் ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது இது ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. 1/1/2014 பிறக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/1/2024 அன்னைக்கு அமாவாசை தினம். அது மட்டும் இல்லை, மக்களுக்கு எல்லாருக்கும் இதை சொன்னோம் வீரத்துக்கு புகழ் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமான் அனுமன் ஜெயந்தி, அனுமன் அவதரித்த நாள் அன்னைக்கு தான் ரொம்ப விசேஷமான நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க 14/1/2024 அன்னைக்கு பழையன கருதலும் புதியன புகுதலும் நம்மளுடைய தமிழர்களுடைய மாண்பு, அதாவது போகி பண்டிகை. அப்போ அந்த போகி பண்டிகை அன்னைக்கு அத்தனையும் பழசெல்லாத்தையும் நம்ம போட்டு போகி அப்படின்றது கொளுத்திட்டு அந்த புது தைப்பொங்கல் இடக்கூடிய நாள். அப்போ இந்த 14/1/2024 போகி பண்டிகை ஆரம்பமாகுது. இன்றைக்கி நம்ம இதுக்கு அடுத்தது இந்த மார்கழி பிறக்கிற அன்னைக்கு கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? கோல்சாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மார்கழி பிறக்கிற அன்னைக்கு மேஷத்தில் எம்பெருமான் பிரகஸ்பதியான குரு இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் 7ஆம் இடமான துலாத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் இருக்கார். அவரை தவிர விருச்சிகத்தில் பொறுத்தளவுக்கு ஆட்சி பெற்ற பெண் செவ்வாயும் புத பகவானும் இருக்கார். அப்போ இந்த மாதம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு மார்கழி மாதம் தனுர் மாதம். அப்போ சூரிய பகவான் அங்கே இருக்கார். இதில் இன்னொன்று விசேஷம் அப்படின்னாக்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்க வரக்கூடிய 20/12/2023 மாதம் பிறந்து 3 நாளில் நம்மளுடைய சனி பெயர்ச்சி
திருநள்ளாறில் நடக்கக்கூடிய உண்மையான சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 20/12/2023 சனிப்பெயர்ச்சி. எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போகிறாரு அப்படின்னாக்க, அவர் போகிறது மகரத்துலேருந்து அவிட்டம் 2ஆம் பாதத்துலேருந்து கும்பத்துக்கு அவிட்டம் 3ஆம் பாதத்துக்கு மிக பிரம்மாண்டமான பயிற்சி இருக்கக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராகு பகவான் இருக்கிறது மீன ராகு. மீன ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு. அது கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த கோச்சார காலகட்டங்களில் இந்த மார்கழி மாத பயிற்சி நடக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது, எந்தெந்த நாள் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்தெந்த நாள் நல்ல நாட்கள் இது பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா? ஐயா ஒரு நிமிஷம். அதாவது இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தலையேனா, மார்கழி அப்படின்றது வந்து தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம். இதற்கு அடுத்த மாதம் பார்த்தோம்னா உத்தராயணம் பிறந்துடுறது. உத்தராயணம்ன்றது வந்து ஒரு பகல் பொழுதாகவும், தட்சிணாயனம் மாலை பொழுதாகவும் இரவு பொழுதாகவும் தேவர்களுக்கு சொல்கிறது. அதனால் மார்கழி மாதத்தை வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது. அதனால தான் மார்கழி மாதத்தில் ரொம்பவும் அதிகாலையிலேயே எழுந்து திருப்பாவை திருவெம்பாவை இதெல்லாம் சொல்லணும். திருப்பாவை 30 நாளும் வந்து இந்த காலகட்டத்தில் சொல்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயமாக இருக்கும். இதில் திருவெம்பாவைக்குன்னு வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் வரும் இந்த மாதம். அதிலிருந்து முன்னாடி 9 நாளைக்கு முன்னாடியிலேருந்து விரதம் ஆரம்பிச்சிருவா திருவெம்பாவைக்கு. இதுவும் வந்து கன்னியாஸ்திரீகள் பண்ணக்கூடியது ஒரு பெரிய விசேஷமாக, சுமங்கலிகள் பண்ணக்கூடியதும் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது. ரிஷபராசி நேயர்கள், கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும், ரோகிணி நட்சத்திரம் 1 2 3 4 பாதங்களும், மிருகசீரிஷத்தில் 1 2 பாதம் கொண்டது ரிஷபராசி நேயர்கள். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து இப்போது இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்து, அதாவது 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துலரே இன்றைய காலகட்டத்தில் இருந்துகிட்ருக்கார். 6ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவானும் வந்து 7ஆம் இடத்துக்கு இந்த வரக்கூடிய 25/12 அன்னைக்கு மாறிடுறார். அதாவது மார்கழி மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு மாறிடுறார். அது போக சனிப்பெயர்ச்சியும் வந்து உங்களுக்கு 4ஆம் தேதி இருக்கிறது. அதாவது உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் வந்து 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு மாறிடுறார். அப்போ உத்தியோகம் தொழில் சம்பந்தப்பட்டதில் உள்ள இடத்துக்கு மாறிடுறார். இப்போது 6ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறவர் அவர் 27ஆம் தேதி அன்னைக்கு மாறுகிறார். 27/1 அன்னைக்கு. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திருமணம் வந்து நிச்சயமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இவங்க மாறினதுக்கப்புறம் சுக்கிரன் களத்திர காரகனாகிய சுக்கிரன். அதுபோல் இவர் மாறுற காரணத்தினால சில பேருக்கு வந்து உத்தியோகத்தில் பிரச்சனைகள், சனி மாறுறதுனால உத்தியோகத்தில் பிரச்சனை வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்கிறது. இப்போது இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றுறதுக்கு சில தெய்வங்களை வணங்கினால் சரியாக வந்துடும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வந்து கடைசியாக நாங்கள் சொல்கிறோம். இந்த மார்கழி மாதத்தில் சிறப்பான கோயில்களை சொல்கிறோம். அதுகளை கேட்டுட்டு அதை போய் பண்ணிக்கினது நல்லது. இது மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹரசர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். அவருடைய இன்னொரு வீடான துலாத்தில் ஆட்சி பெற்று இருக்கார். அப்போ 6ஆம் இடம் வலுப்பெறுது. 6ஆம் இடம் வலுப்பெறுது அப்படின்னு சொன்னாலே இதுவரை ரிஷபராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உண்டு. அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு ரொம்ப நாளாக என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, வாய்ப்புகள் தேடிட்டு இருப்பாங்க. வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிற சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய காலகட்டங்கள் இந்த மார்கழி மாதம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அவர் ரொம்ப நாள் அங்கே இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தாக்க ரொம்ப நாள் இல்லை. இந்த சுக்கிரன் மாறக்கூடிய எது அப்படின்ற பொறுத்தளவுக்கு 25ஆம் தேதி மாறுறாரு. மாறி எங்கே போகிறாரு அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்றது நல்ல பார்ட்னர் அமையக்கூடிய காலகட்டங்கள். ரொம்ப நாளாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் பார்ட்னரும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரையும் 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கு அவருடைய ஆட்சி வீட்டுக்கு போகிறாரு. அவர் போகிறதும் செவ்வாயோட நட்சத்திரத்தில் போகிறாரு.
10ஆம் இடத்துல சனி, நம்மளோட ஜோதி சாஸ்திரத்தை என்ன சொல்லுவோம், 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிம்போம். ஆனால் இந்த ரிஷபராசிக்கு பொறுத்தளவுக்கு சனி பகவான் யோகராக இருக்கார். அப்போ யோகரே 10ஆம் இடத்துக்கு போகிறதுனால தொழிலில் அபிவிருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்கணுமா, கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். அதை தவிர ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரிய பகவான், அதை தவிர மாறி போகிற செவ்வாய் 27/12 மாறுறாரு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மாறக்கூடியது புத பகவானும் மாறுறாரு. அப்போ 8ஆம் இடம் வலுக்குது. 8ஆம் இடம் வலுக்குது அப்படின்னாக்க மறைமுக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க அந்த 8ஆம் இடத்தை உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கிற பிரகஸ்பதி பகவான் பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் மறைமுக வருமானம், அதே போல் உடல் நலத்திற்கு இன்னும் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அப்போ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். நல்லபடியாக வருமானமும் வரும், தொழிலில் பிரச்சனையும் வரும், தொழில் சிறப்பாகவும் இருக்கும். அப்போ ரெண்டும் இருக்கிறதுனால இதை பேலன்ஸ் பண்ணி ரிஷபராசிக்காரங்க போனாங்கன்னாக்க சிறப்பாக இருக்கும். சரி, இதுக்கு அடுத்தது இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய மாத பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சூரிய பகவான் 30 நாளைக்கு ஒன்று மாறுவார். சுக்கிர பகவான், புத பகவான், இவங்க செவ்வாய், இவங்க எல்லாமே 41லேருந்து 45 நாளைக்குள்ளே மாறுவாங்க. அப்போ இவங்க மாற்றங்கள் என்னென்ன பலன்களை தரும் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காராவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதன் சமசப்தமத்தில் வர்றது பெரிய விசேஷம். ஏன்னா 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதும் அவர் சப்தமாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேனால் திருமண யோகம் நிச்சயமாக உண்டு அப்படின்றத ஐயா சொன்னாங்க. இந்த மாதத்தில் பார்த்தேனால் செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு மாறுறார். அதை தவிர புத பகவானும் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு மாறுறார். புத பகவான் 2-5க்கு உண்டானவர். அவர் 8ஆம் இடத்தில் மறைந்த இடத்தில் போய் புதன் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடும். இதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால புத பகவான் நல்ல ஒரு ஏற்றமான பணம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு சற்று தாமதமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு விசேஷம் கிடையாது. இந்த மாதத்தில் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் உண்டு. ஏன்னா 12-8 சுபத்துவம் அடைகிறதும், 12ஆம் இடத்தில் குரு பகவான் அவருடைய வீட்டையே அவருடைய 9ஆம் பார்வையில் 8ஆம் இடத்தை பார்க்கறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. நிச்சயமாக ஊரை விட்டோ நாட்டை விட்டோ கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அதுவும் எதனால் அப்படின்னா வேலை சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை சம்பந்தப்பட்டனா எந்த வேலையில் இருக்கிறவா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்மெண்ட்ஸு, அதை தவிர இந்த வேகமாக வண்டி ஓட்டுநர்கள், அழகு கலைஞர்கள், அதை தவிர ஸ்டண்ட் மாஸ்டர்ஸு, ஆர்ட் டைரக்டர்ஸு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா, இவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும். இந்த மாதத்தில் பார்த்தேனால் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல போகும்பொழுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இதை தவிர உங்களுடைய ராசிநாதனே 6ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இவ்வளோ நாளாக இருந்திருக்கும். அந்த கடன் ஒரு நல்ல ஒரு சுப விஷயத்துக்காக செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துலையும் குரு பகவான், 7ஆம் இடத்துலையும் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால சுப விரயங்களாக இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வரும். பொதுவாக பார்த்தேனால் இந்த மாதம் ஒரு பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் சில நாட்களை நம்ம தவிர்க்க வேண்டிய கட்டாயம் உண்டு. ஏன்னா அந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சிலது நல்லபடியாக இருக்கக்கூடிய காலமாக இருக்காது. அது என்னென்ன நாட்கள்னு ஐயா கிட்ட கேட்போம். அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இந்த மார்கழி மாதத்தில் மார்கழி மாதம் 25ஆம் தேதி 26ஆம் தேதி அதுக்கு ஆங்கிலத்தில் 10/1/2024 புதன்கிழமை, 11/12/2024 வியாழக்கிழமை. இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த சந்திராஷ்டமங்கள் தினங்களில் புதிதான முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், புதிதாக தொடங்க வேண்டாம், புதிதான முயற்சிகள் வேண்டாம். அதேமாரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வேண்டாம். இதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் இந்த தேதி இப்போ நீங்கள் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கிட்டதுனால கண்டிப்பாக இந்த தேதிகளில் இருந்தால் கூட
நீங்கள் அதை மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது. இந்த காலகட்டங்களில் செய்கிறது அவ்வளவு சிறப்பாக வராது. அதனால் இந்த 2 நாளையும் தவிர்த்துட்டு மற்ற நாளை வேண்டிக்க வேண்டியது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் இது தனுர் மாதம்னு சொல்லக்கூடியது. எல்லா ஆலயங்கள்லேயுமே காலையிலேயே திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் சொல்லி பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடந்துகிட்ருக்கிறது. அதில் இதில் உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரம் உள்ள தினங்கள் எதுவோ அந்த நட்சத்திர தினங்களில் ஒரு நாள் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா, அதுலேயும் இந்த 4 மணிக்கு கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணணும். இது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன கெடுபலன் இருந்தாலும் அந்த கெடுபலன்கள் இங்கே போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். அதை இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய நட்சத்திர தினத்தில் பண்ணுறது அதுவும் சிறப்பு. அதனால் அதை பண்ணிக்க வேண்டியது. மேலும் இந்த மாதம் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க ஐயா. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றமான காலம். சனி பகவான் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடம் போகிறார். பெரிய ஏற்றம். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் வேலை செய்யும் இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா வகையிலையும் உங்களுக்கு பண வருமானம் நல்லபடியாகவே இருக்கும். தொழிலில் அபரிமிதமான வெற்றி இருக்கும். கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு அனுகூல்யமான காலகட்டம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தோம்னா 27ஆம் தேதிக்கு மேலே சற்று முடக்கம் இருக்கும். அதை தவிர திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழிலில் இருக்கிறவர்களுக்கு திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதுவும் இதில் ஷேர் மார்க்கெட், அதை தவிர இந்த ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவர்களுக்கெல்லாம் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 4 கிரகங்களும், அதாவது மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களும் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்குது. அதனால் கவலைப்படவே தேவையில்லை. இந்த மாதம் ஒரு பெரிய பொன்னான மாதமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்றது சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.